ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன வேலை செஞ்சேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா வாங்கி வச்சுருந்தேன். அதை கொட்டி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். என்ன தான் சொல்லுங்கள், எனக்கு அப்படியே கிச்சன்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வீட்டு வேலைக்கு தான் நான் போகிறேன்னா, அங்கேயும் நான் சமையலுக்கு தான் போகிறேன். மற்ற வேலைக்கு போகல, சமையல் மட்டும் செஞ்சு வைக்கிறதுக்கு போகிறேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்புக்குள்ளேயே வேலை செய்ய மாதிரி இருக்குது. என்ன எனக்கு எங்கள் வீட்டில் செய்கிறதுக்கும் அங்கே செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே பைப்பு திருகுனா தண்ணி வருது, டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிடுவேன். இங்கே கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி நான் வேலையெல்லாம் சீக்கிரமாக தான் செஞ்சு முடிப்பேன். எத்தனை பேர் என்னை மாதிரி இப்படி கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லுங்கள். மைண்டு ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே கிச்சனை சுற்றியே வந்துட்டு இருக்க மாதிரி, வேறு வேலையே இல்லாத மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் காலையில் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் ஒரு 8 மணி 8:30 மணி வரைக்கும் தூங்கலான்னு நினப்பேன். ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு சீக்கிரமாக நைட்டில் நான் 1 மணிக்கு தான் தூங்கினேன். சரி, அப்போ தான் கொஞ்சம் காலையில் நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா 5:30 மணிக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு. வேறு வழி இல்லை. 5:30 மணிக்கு எழுந்துச்சி நல்ல தண்ணி எல்லா பக்கமும் பிடிச்சி முடிச்சுட்டு மணியை பார்க்குற மணி 7 தான் ஆச்சு. அப்புறம் டீயை போட்டு குடிச்சிட்டு, சரி 7:30 மணி தான் ஆச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முட்டை குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மீன்கார பாட்டி எப்போவும் வர்றவங்க, போன வாரம் நாங்கள் குடல் எடுத்தப்பையும் அவங்கக்கிட்ட வாங்க தான் செஞ்சோம். சரி சாமி, அடுத்த வாரம் வரமாட்டேன்னு சொன்னதே நான் மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா மீன்கார பாட்டி வரவே இல்லை. சரி, மத்தியானம் பிள்ளைங்களுக்கு எதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னனால போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நானும் 1.5 மாதம் 2 மாதமாக காஞ்சு போய் கிடக்கிறேன். நான் சாப்பிட்ற ஒன்றே ஒன்று இந்த சிக்கன் தான். அதையும் சாப்பிடாம விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாவன்னு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்றால் பிள்ளைகளும் சேர்ந்து கெடுது அப்படின்னு திட்டுவாங்க. சரி, என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன். இது பாருங்கள், சில்லி சிக்கனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சில்லி சிக்கன் பொடி, கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி 1 மணி நேரம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் வச்சா போதும். வெளியில் வச்சா ஒரு 1 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சில்லி சிக்கன் பொரிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவும் போட்டு சில்லி சிக்கன் பொரிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். கடை மசாலா தான் போடுவேன், அதுக்குன்னு தனியாக அரைக்கிறதெல்லாம் இல்லை. மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டாலும் அது டேஸ்ட் மாறும். இது சில்லி சிக்கன் பொடியே நல்லா தான் இருக்குன்னு அதை போட்டு கிளறி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் ஒன்று ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும், இப்போ ஏதாவது ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் நல்லா இருந்ததுன்னா சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு 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 உப்பு போட்டுருங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது காரம் எச்சா போட்டுருங்க, என்ன இது உப்பாக இருக்குது, என்ன இது காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு கரெக்டாக வந்துடும், சில நேரத்தில் 1 2 எச்சாயிரும். அது தப்பு இல்லை. அதை கொஞ்சம் நிறைய இருந்தாலும் சொல்லலாம், குறைய இருந்தாலும் சொல்லலாம். குறைய மட்டும் சொல்லக்கூடாதுல்ல. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நல்லா இருந்தால் சொல்ல மாட்டாங்க, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அவர் சொல்ல மாட்டார். நல்லா இல்லைன்னு மட்டும் ஆளாக சொல்லுவார். அந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் அப்படி சொல்கிறாங்களா, இல்லை என் வீட்டில் தான் அப்படி நடக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, கச்ச கச்சன்னு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த 3 அடுப்பு ரொம்ப கை கொடுக்குதுங்க. என்ன சிலிண்டர் தான் சீக்கிரம் காலியாயிருமோன்னு பயமாக இருக்குது. பாருங்கள், ஒரே நேரத்தில் முட்டை வேக வச்சுட்டேன். அந்த பக்கம் சில்லி சிக்கன் பொரிக்கிறதுக்கு வடக்கல் வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் இந்த பக்கம் குக்கர் வச்சு விட்டா பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரே நேரத்தில் 3 ஐட்டம் செஞ்சிடலாம். அதாவது இப்போ சாப்பாடெலாம் சட்டி எனக்கு சில்வர் சட்டியில் வடிக்க ஆசையாக இருக்குது, இல்லை ஈயச்சட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஈயச்சட்டி ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அதை வாங்கினதுக்கப்புறம் சட்டியில் வடித்து தான் சாப்பிட்ணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். எனக்கு சட்டியில் வடித்து சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கணும். பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பொன்னிறமாக வணங்குறது தான். சைடில் இந்த சட்டி கல் சட்டி தான். உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதாவது இரும்பு சட்டி, கல் சட்டினா இரும்பு கல் சட்டி. இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், 305 ரூபா. செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அகலாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குட்டியாக போயிடுச்சே தான் கவலையாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, பொரிக்கிறதுக்கு, மீன் பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அந்த பக்கம் பொரிச்சுக்கிட்டேன். வேலையை கடன்னு செஞ்சேன். ஒரு வேலை செய்யும்போது நமக்கு ஒரு ஆர்வம் தூண்டுறதே நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறது தான்.
அது மாதிரி என் பிள்ளை பக்கத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தா, யாராவது ஒருத்தர் வீடியோ எடுங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரமாக மாவு ஊற வச்சுருந்தேன். ஆப்ப மாவும் ஆட்டினேன், இட்லி மாவும் ஆட்டினேன். ஆட்டி எடுத்து வச்சுட்டு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை தூங்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கிட்டு, தக்காளி ஒரு தக்காளி போட்டு வணக்கிட்டு, புதினா தழை, அப்புறம் வந்து புதினா தலையும் போட்டு வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் போட்டு வணக்கிட்டு, மசாலா தூளெல்லாம் போட்டால் எப்படி இருக்கு பாருங்க, கலர் செம்மையாக இருக்குது. உப்பு போட்டு வணக்கிட்டு, பாஸ்மதி அரிசி தான். பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு விசில் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கச்சா மாதிரி தான் இருக்கணும், அதாவது உப்பு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். சிக்கனையும் பொரித்து எடுத்து வச்சுட்டு முட்டையை உரித்து வச்சுட்டேன். இதுவும் தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த அரிசியை போட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். சைடில் அடுப்பு சும்மா இருக்குது, அதில் எதாவது வைக்கணும். சிக்கன் கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், அரிசியை ஃபுல்லாக போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கொஞ்சம் கச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரிசி வேகும்போது அந்த அரிசிக்கு இழுத்துக்கும் உப்பு. போட்டு விசில் போட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரேவிக்கு அதே எண்ணெயை பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மசாலா தூள், சிக்கன் மசாலாவும் பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அள்ளி போடுங்க, நல்லா தான் இருக்கும் சிக்கனுக்கு. அப்புறம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு ரொம்ப வணங்கன்னு தேவையில்லை. அப்புறம் தக்காளி, அப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்குள்ளே விசிலும் வந்துருச்சு. ஒரு விசில் வந்தவுடனே நான் அந்த பக்கம் தூக்கி வச்சுக்குவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சிக்கன் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு, அப்புறம் வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் காப்பி இருந்தது, அதை குடிச்சிக்கிறேன். எனக்கு டயர்டாக இருக்குதுன்ட்டு காப்பி குடித்தேன். சிக்கன் போட்டு வணக்கியாச்சு. சிக்கன் தூள், அப்புறம் கரம் மசாலா, இதை போட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கும். அதுக்கு தேவையான தேங்காய், சோம்பு, புதினா தழை, கொஞ்சோண்டு கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஊற்றுனீங்கன்னா செம்மையாக கிரேவி ரெடி ஆயிரும். பிரியாணி எப்படி இருக்குதுன்னு திறந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு மூடி போட்டுட்டு அங்கே போய் பிரியாணியை பார்க்கலாம். தூக்கிட்டு போய் ஹாலில் வச்சாச்சு. அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கிரேவி கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி நல்லாயிருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு திறந்து காட்டுறேன் பாருங்கள், வாங்க போய் பார்க்கலாம். இதை மூடி போட்டு போகலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரே விசில் தான். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ஒரே விசிலில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். பாஸ்மதி அரிசி அவ்வளோதான், ஒரே கொதியில் வெந்துருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்கள்லாம் என்ன சாப்பாடு என்ன கறி எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.